ஹலோ கைஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஓட்டிங் முடிவுகள் நேற்றுக்கு இரவு 7 மணிலிருந்து 12 மணி வரையும் நடந்த ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போடாதவங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூமர்ஸ் ஒன்று வந்து போயிட்டுருக்கு, ரவீனா எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இப்போ வரைக்குமே ரூமராக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஒரு 12 இல்லைனா 1 மணிக்கு தான் கன்ஃபார்ம் ஆகும் யார் வந்து எவிக்டாக வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டே டியூனாக இருங்க, நம்மளோட சேனல்லே வந்து அப்டேட் வரும். ஸோ அதனை தொடர்ந்து இப்போ நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,43,134 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20.81% நேற்றுக்கு இரவு நேரம் 7 மணி முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20.78% வந்து இருந்துகிட்ருக்காது. அதாவது 12 மணி அளவில். ஓகேங்களா? ஸோ இவரோட கேம் பிளே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில இடங்களில் வந்து நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் கன்னிங்காக வந்து இருந்துகிட்ருக்கு. பட் நேற்றுக்கு வந்து விசித்ரா பேசுகிற பேச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா இந்த பொம்பளை ரொம்பவே தரங்கெட்டு பேசுகிற மாதிரி வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷோட பர்சனல் லைஃப்குள்ளெல்லாம் போய் நீ எல்லாம் வந்துடாதம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி வந்து பேசியிருந்தாங்க. என்னதான் அவங்களுக்கு வந்து பர்சனல் கிரட்ஜஸ் வந்து இருந்தாலும் கூட இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்போஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு ஒரு மரியாதை வந்து இருக்குது, அதை நீங்களே கெடுத்துப்பீங்க போல். அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிச்சந்திரா. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,24,540 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.48% நேற்றுக்கு இரவு நேரம் முடிவின் போது, அதாவது 7 மணி முடிவின் போது வந்து இருந்துட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19.19% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட மணிச்சந்திரா அவர்கள். இவரோட கேம் பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து நல்லா காமெடியும் பண்ணுறாரு, நல்லா டான்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி வந்து மணிச்சந்திரா அதுக்கப்புறம் ரவீனா இந்த வீட்டுக்குள்ளே ஒரு கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி தனக்குன்னு ஒரு ஃபேன் பேசஸ் வந்து கிரியேட் பண்ணி அதிகப்படியான ஓட்டுகள் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிச்சந்திரா அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மேலே வந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து உடச்சி பிரேக் பண்ணி இப்போ வரைக்குமே வந்து விளையாடிட்டு இருக்காரு. அதுக்காக அப்ளாஸு. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,02,880 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17.49% நேற்றுக்கு இரவு நேரம் 7 மணி முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17.34% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளோட விஷ்ணு ப்ரோ அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வந்து வெற்றியும் பெற்றிருக்காரு. கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து பண்ணாமல் போயிட்டார். ஸோ அதனாலே மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான் எல்லாருக்குமே. அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி அவர் வந்து குதூகலப்படுத்தியிருந்தால் இன்னுமே ரொம்ப பயங்கரமாக ஹாப்பியாக வந்து இருந்திருப்பார். ஏன்னா லீடிங் பாயிண்டில் அவர் தான் 10 பாயிண்டில் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஒரு வேளை அடுத்த ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்து டோட்டலாக வந்து டேமேஜ் பண்ணாலையும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படி இன்னொரு டாஸ்க் வச்சாலும் கூட விஷ்ணுவுக்கு வந்து காம்படிஷனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் 5 பாயிண்ட் வந்து இருந்துகிட்ருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 பாயிண்டில் வந்து இருந்துகிட்ருக்காரு. ட்ரா ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அடுத்த ஒரு டாஸ்க்கை கொடுத்து 5 பாயிண்ட் தான்ப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கடுத்தா 4th பொசிஷனில் ரவீனா அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க அன்எக்ஸ்பெக்டட்லி. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,51,646 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.71% நேற்றுக்கு இரவு நேரம் 7 மணி முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13.65% வந்து முடிச்சிருக்காங்க நேற்றுக்கு 12 மணிக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு. நம்மளோட சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீனா எவிக்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும், அண்ட் ரவீனா வந்து உண்மையாகவே எவிக்ட் ஆகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசனை வந்து இருந்துட்டு இருக்குல்ல. மேபி எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா டேஞ்சர் ஜோனில் வந்து ரவீனா இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் தாண்டி மாயா வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஸோ அதனால் ரவீனா அவர்கள் எவிக்ட் ஆகுவாங்க அப்படிங்கிறது நம்ம கணிச்ச ஒரு உண்மை தான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 5th பொசிஷனில் விஜய். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,28,987 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.15% நேற்று இரவு நேரம் 7 மணி முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 11.03% வந்து முடிச்சிருக்காப்புல நம்மளோட விஜய் வர்மா அவர்கள். ஸோ இவருக்கு வந்து நல்ல வாக்குகள்லாம் வாங்கியிருக்காரு. எல்லாமே ஓகே. இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 3rd பொசிஷனில் வந்து இருந்தார். இப்போ வந்து 5th பொசிஷனுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு. எல்லாமே ஓகே. ஆனாலும் எவிக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவீனா அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டதாக ஒரு ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு. அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரியல. ஆனாலும் ஒருவேளை மாயா அவர்களை வந்து எவிக்ட் பண்ணாமல் ரவீனாவை மட்டுமே எவிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமல் சாருக்கு இது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக அமைய வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரையிலும் ஒவ்வொரு தடவையும் நிறைய அன்ஃபேர் எவிக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு.
எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரவீனா வந்து எவிக்ட் ஆகி வெளியே போகிறது கூட அது ஒரு ரீசனாக கூட வந்து இருக்கலாம். ஏன்னா மற்றவங்கலாம் கம்மியான வாக்குகள் வாங்கும்போது இவங்கள வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. அதுக்கடுத்து 6th பொசிஷனில் நிக்சன் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,12,028 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.78% நேற்றுக்கு இரவு நேரம் 7 மணி முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9.58% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளோட நிக்சன் அவர்கள். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்குகள் வந்து கம்மியாக தான் விழுந்திருக்கு. டேஞ்சர் ஜோனில் இருக்கார். இவரும் எவிக்டாக வெளியே போயிருக்கணும். ஆனாலும் எவிக்ட் பண்ண மாட்டோம்டா, நாங்கள்லாம் இப்படி தான் வச்சுப்போம் புள்ளி கேங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் வந்து எடுத்த முடிவின் காரணமாக ரவீனா அவர்கள் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. ரவீனாவை எவிக்ட் ஆகி வெளியே போனாலே நம்ம வந்து பெருசாக வந்து கவலைப்பட போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஏன்னா வந்து அந்த ரெட் கார்டு மேட்டரில் இவங்களும் ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விட்னஸ் தான். ஸோ இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம், என்ன இந்த மாயா நிக்சனை வந்து கடைசி வரைக்குமே மக்கள் வந்து ஓட்டு போடாமல் கடைசி வரைக்குமே வச்சுருந்து அவங்கள வந்து எவிக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கூட எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா வந்து இருந்துகிட்ருக்கு. ரவீனா எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்ட உடனே கீழே கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னங்க இது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட செயல்பாடுகள் வந்து இருக்குது. அதுக்கடுத்தா 7th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98,735 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.57% நேற்றுக்கு இரவு நேரம் 7 மணி முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8.43% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளோட மாயா அவர்கள். ஸோ இதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது மாயா அவர்கள் தான் அன்அஃபிஷியல் ஓட்டிங் முடிவுகளில் கம்மியான வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இன்னொரு வெப்சைட் போல் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஒரு ஆளுக்கு வந்து 50 ஓட்டுகள் வந்து போட முடியுமா. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே எவ்வளோ நாளையும் நம்ம மேனிப்புலேட் பண்ணலாம். பட் ரொம்பவே ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஒரு ஓட்டிங் முடிவுகளை தான் அன்அஃபிஷியல்லேருந்து நம்ம வந்து எடுத்து வந்து கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு சீசன்லையும் இதுதான் நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் கரெக்டாக வந்து எல்லாமே அமையும், கரெக்டாக தான் வந்து ஓட்டிங்ஸும் வந்து நடந்துகிட்ருக்கும். இவங்க எவிக்டட்னா அது எவிக்டாகி வெளியே போயிடுவாங்க. அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அனலைசிஸ் வந்து இருக்கும். பட் இந்த சீசனை பொறுத்த வரலையும் எல்லாத்தையுமே வந்து தவிடுபொடி ஆக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா இது வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங் அப்படின்றதெல்லாம் தாண்டி உங்களுக்கே ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? இதுக்கு பிக் பாஸ் டீமுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது. அண்டு சில பேர் வந்து நம்ம பேசுகிறதெல்லாம் தப்பு, நீங்கள் வந்து சொம்படிக்கிறீங்க, பிஆர் டீமாக இருக்கீங்க. நான் அர்ச்சனா பற்றி பேசியிருக்கவே மாட்டேன் அந்த வீடியோவில். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அர்ச்சனாவோட பிஆர் அப்படின்னு வந்து கமெண்ட் அடிச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ நான் இது எதுக்காக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா முதல் விஷயம் மாயா அவர்கள், ஓகேங்களா? மாயா அவர்கள் 3வது வாரம் வந்து நாமினேஷனில் வந்து வந்தாங்க. 3வது வாரம் நாமினேஷனில் வரும்போது பவா செல்லதுரை வந்து பார்த்திங்கன்னா வாக் அவுட் ஆகிட்டார், ஓகேங்களா? வாக் அவுட் பண்ணி போயிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த வாரம் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போக வேண்டியது மாயா. சரி, ஓகேடா, அதான் ஒரு ஆள் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்கல்ல, அதன் காரணமாக தானே மாயா வந்து பார்த்திங்கன்னா எவிக்ட் ஆகாமல் உள்ள சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க, ஓகேங்களா? ரெட் கார்டு கொடுத்துட்டு மற்றவங்க எல்லோரும் சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் அன்னபாரதி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து மறுபடியும் வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருந்தாங்க, ஓகேங்களா? அந்த வாரம் 2 எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரை வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இது வந்து கிளாரிஃபை ஆகுது. 1. 2வது விஷயம், மிக்ஜாம் புயலில் வந்து கண்டிப்பாக சென்னை வாழ் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருந்தாங்க. அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு உண்மை தான். அதை தாண்டி மக்கள் சென்னையை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் யாருமே இல்லையா? அவங்களாம் யாருமே ஓட்டே போடலையா? ஓட்டு போட்டு அவங்க வந்து செலக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து தகுதியே இல்லையா? என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். நிக்சன் வந்து அந்த வாரம் நாமினேஷன் வந்திருந்தான், ரொம்ப வாரம் கழிச்சு, ஓகேங்களா? அப்படி வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிக்சன் தான் வெளியே போவான் அப்படிங்கிறது ஸ்டில் பயங்கரமாக எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் வந்து பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நிக்சன் எவிக்டட் ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொசுக்குன்னு வந்து இது இல்லை, எலிமினேஷனே இல்லை டியூ டு மிக்ஜாம் புயல் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சுரா கட்டம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி ஒவ்வொரு தடவையும் அந்த புள்ளி கேங்குக்கு வந்து ஆபத்து வரும்போது ஒவ்வொரு தடவையும் காப்பாற்றி கொண்டே இருக்கிறார்களே அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாக இருந்துகிட்ருக்கு. ஆஸ் எ ரசிகர்களாக கண்டிப்பாக அது வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது, எனக்கு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் வந்து ரவீனா அவர்கள் எவிக்ட் ஆகி போவாங்க, மாயா அவர்கள் வந்து சேவாக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணிகிட்ருக்கு. நான் என்ன நினச்சேன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 13வது வாரம் வந்து தாண்டிட்டோம்.
இப்பயாவது கொஞ்சம் நேர்மையாக நடந்துக்கோங்கடா, நியாயமாக நடந்துக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசித்தோம். ஆனால் இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து சொம்பு தூக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக வந்து எதிர்பார்க்கல. ஒரு வேளை வந்து டைட்டிலை கூட வந்து கையில் கொடுத்து வெளியே அனுப்புங்கடா எப்பா போதும் நான் இந்த பிக் பாஸே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. சில பேரெல்லாம் வந்து பயங்கர காண்டாயிட்டாங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்து நேற்றுக்கு வந்து வந்துச்சு. அதெல்லாம் படிக்கும்போது ரொம்பவே அப்செட்டாக தான் வந்து இருந்தது. ஆல்ரெடி நான் அப்செட்டு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சதுக்கப்புறம் இன்னும் அப்செட் ஆகிட்டேன். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். இன்றைக்கி ஒரு 12 1 மணி அளவில் வந்து வந்துடும் நியூஸ். 12 மணி இல்லைனா 3 மணிக்கு வந்துடுங்க கண்டிப்பாக. எபிசோடெலாம் முடிஞ்சிடும் ஷூட்டிங்கெல்லாம். அதுக்கப்புறம் வந்துடும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யார் எலிமினேட்டாக வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை செய்தியில் அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.